எல்லோருக்கும் வணக்கம். பங்குச்சந்தை நேத்தைக்கு ஒரு நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணிட்டு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆயிருக்கு. முக்கியமாக வேர்ல்டு இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஓஎம்சி மீட்டிங், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய யூஎஸ் உடைய எஃப்ஓஎம்சி மீட்டிங் வந்து இன்னைக்கு நைட் அதனுடைய ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நேற்றைக்கும் இன்னைக்கும் இந்த மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ யூஎஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேட்டடான டெசிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக இதில் வந்து நெகட்டிவாக கன்சிடர் பண்ணுறது யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா. இப்போ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருந்தது, மற்ற டேட்டா லேபர் டேட்டா வந்து பாசிட்டிவாக இருந்தது, பட் ஜிடிபி டேட்டாவும் நெகட்டிவாக இருந்தது, பட் இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா சம்ஹவ் அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ தட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ஷன் கொடுத்ததுக்கு ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் மார்னிங்கே வந்து இதில் அலர்ட் வந்து கொடுத்துருந்தேன். எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது, ஆல்ரெடி நிஃப்டி வந்து ஒரு பீக்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும், எந்த பொசிஷனும் ஹோல்ட் பண்ணாதீங்க, பை சைடு ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருந்தது, அப் சைட் ரைஸ் ஆகி அகைன் இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆயிருந்தது. ரெண்டாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து லாஸ்ட் 2 மந்த்தாக பை சைடு இருந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட 8750 கோடி ரூபா செல் சைடு வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். அண்ட் அம்புஜா சிமெண்ட்டோடைய Q4 ரிசல்ட் வந்திருக்கு. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 6% அரௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் மாதிரி 36% ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் வந்து இல்லை. பேங்க்ஸ், பேங்க் நிஃப்டி, ப்ரைவேட் பேங்க், பப்ளிக் செக்டார் பேங்க் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு தான் பார்த்தோம். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் நாளைக்கு எப்படி இருக்கும், அண்டு எந்த செக்டார், எந்த ஸ்டாக்ஸு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ், ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இப்போ நான் டே வைஸாக வச்சுருக்கேன். டே வைஸாக வைக்கும்போது உங்களுக்கு டபுள் டாப் ஜோனில் இருக்கா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் டபுள் டாப் ஜோனில் ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ டபுள் டாப் ஜோனை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. அதே நேரம் பாட்டம் ஜோனில் பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுதா. ஸோ மேக்ஸிமம் கரெக்ஷன் ஆனால் கூட அப் டு இந்த லெவல், அதாவது 22,460 455ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஹவர்ஸில் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் வந்து இந்த ஒரு ட்ரெண்டை தான் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகுது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட இம்மீடியட்டாக நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து ரீசெண்டாக எடுத்துச்சுல இந்த சப்போர்ட், அதாவது 22,535 அண்ட் 22,445. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே நமக்கு சப்போர்ட் லெவலாக தான் இருக்கும். டாப்பில் 22,800 நம்ம ஆல்ரெடி இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில், இந்த வாரத்தினுடைய வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் பார்த்தோம். இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் 820 850 வரைக்கும் போகும்ட்டு. மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கு, 22,780 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கா, 783 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு, ஆல்மோஸ்ட் 800 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. சரி, ஃபால் ஆச்சு அப்படின்னாக்க நமக்கு இம்மீடியட் சப்போர்ட், இந்த சப்போர்ட்டுங்கிறது 22,540 ஒன்றும். இன்கேஸ் மேக்ஸிமம் லோ ஆச்சு அப்படின்னா 22,435 440ங்கிறது நமக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் இந்த ரெண்டு ஸ்கினாரியோலையுமே சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அதே நேரம் டாப்பில் 22,800ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இதுக்கு அடுத்து மார்க்கெட் ஒரு 1 டே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக 23,130 140 வரைக்கும் அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகுது, பட் ஸ்டில் நோ மார்க்கெட் இஸ் அப் ட்ரெண்ட் ஒன்லி. சேம் இங்கே பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் நமக்கு ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸில் பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி அகைன் ஒரு புல் பேக், ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ரேலி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு.
ஸோ நீங்கள் இந்த ட்ரெண்டை எதுவுமே ரைஸ் ஆகிருக்கு இந்த ட்ரெண்டை ட்ராக் பண்ணிங்கனாலும் மார்க்கெட் வந்து நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து 48,900ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மேபி ஒரு 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 10 பாயிண்ட்ஸ் டு 20 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகலாம். 900லேருந்து 880 850 இந்த லெவல் வரைக்கும் வந்து வரலாம். ஸோ மேக்ஸிமம் இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது 48,850ங்கிறது வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது. அப்சைடில் 50,300ங்கிறது வந்து பேங்க் நிஃப்டியினுடைய ரெசிஸ்டன்ஸ். அது வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ராங்லி அப் ட்ரெண்ட் தான். இதில் முக்கியமாக ஸ்மால் கேப்ங்கிறது நியூ ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்கிங் செக்டர் ஆல்ரெடி நல்லா ரைஸ் ஆயிருக்கு, ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ பெட்டர் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. இதுக்கு அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறதை விட இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோ செக்டார், ஆட்டோ ரிலேட்டடான செக்டார்ஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. செகண்ட் வந்து எனர்ஜி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு ட்ரெண்டிங் மூமெண்டம் பையிங் ப்ரெஷரில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. முக்கியமாக வந்து ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் 2 பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை வந்து பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 2 மந்த்தாக சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது, சாலடாக பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட 3,800ங்கிறது நமக்கு சப்போர்ட் ஆகும். ஷுவர்லி 4,100க்கு மேலே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்கை வந்து நோட் பண்ணிங்க, ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி. செகண்ட் வந்து எம்என்டம், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 8th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து May 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, எந்த இடத்துல இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுறது, ஸோ பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 1 day ஒர்க் ஷாப் வந்து May 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான். அப் சைடு வந்து 7,100, பாட்டமில் வந்து 6,700 750 இந்த ஜோனுக்குள்ளே தான் ஒரு ரேஞ்ச் பவுண்டாக ட்ரேட் ஆக போகுதுங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 5:54 6 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இதில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வணக்கம். கமாடிட்டி அப்டேட்டு. க்ரூட் ஆயில் வந்து இன்றைக்கி இன்ட்ராடே சப்போர்ட் ஆல்ரெடி ரீச் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரெக்கவர் ஆகலாம். ஃப்ரெஷ்ஷாக இந்த இடத்துல ஷார்ட் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 5:54க்கு மார்க்கெட் வந்து நல்லா டவுன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு ரெக்கவர் ஆகிருக்கு. இன்னும் ஃபர்தராக அப்சைட் ரெக்கவர் ஆகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரூட் ஆயிலுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,720, ரெசிஸ்டன்ஸ் 6,800. ஸோ க்ரூடு வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸாக்ட் லோ எவ்வளவு, 6,719 டச் பண்ணிட்டு அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ போகும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் 6,800 810 வரைக்கும் போகும். இதுங்க. ஓகே, ஸோ என்ன நடந்திருக்கு, ஆஃப்டர் என்ன நடந்திருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் ஆகிருக்கா மார்க்கெட்டு. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சு மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு தெரிஞ்சால் தான் இந்த லைவ் மார்க்கெட்டில் நம்ம எடுக்க முடியும். ஓவராலாக மார்க்கெட் அப் சைடு, டவுன் சைடு, பிரேக் அவுட்டு இதெல்லாமே வந்து சொல்கிறது, இதெல்லாமே பார்க்க நமக்கு ஈஸியாக தெரியும். பட் ஈவன் தோ லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட்டுடைய டேர்னிங் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு இம்பல்ஸ் எவ்வளோ போகும், இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது இன்னுமே பெட்டராக இருக்கும். ஃபைன். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டே வைஸாக நீங்கள் பார்க்கும்போது இதில் பாருங்கள், கம்ப்ளீட்டாக க்ரூடை பொறுத்தளவுக்கு டே வைஸாக ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனில் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரியும் ஃபார்ம் ஆகுதா. ஸோ ஒன்ஸ் இந்த இதுக்கு பிலோவில் டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்கள். அன்டில் அதர்வைஸ் இந்த இடத்துல எதுவுமே பொசிஷனலாக டச் பண்ண வேண்டாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து எபோவில் க்ளோஸ் ஆகலாம். அப் டு
6900 இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, டாப்ல இருந்து வருது பாருங்க. இந்த ட்ரெண்டை நம்ம வந்து டவுன் சைடில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆச்சுன்னா பாடம் சப்போர்ட்டுங்கிறது வந்து உங்களுக்கு 6750 740 இந்த ஜோன் வந்து பாடம் சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு க்ரூஷியல் ரேஞ்சில் தான் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகுது. அண்டு அது மட்டும் இல்லை, கோல்டு பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து 3600 பாயிண்ட் வரைக்கும் கோல்டு ஃபியூச்சர்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது வந்து 69100 அண்ட் 68000 இருக்கும். இந்த ரெண்டு சப்போர்ட்ல கண்டிப்பாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அப் சைடு போகலாம். ஓவராலாக இப்போ ரைட் நோ ஒரு ஷார்ட் டேர்ம் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இது வந்து ஒரு கரெக்ஷன் தான். இந்த மார்க்கெட்டுக்கு இந்த ரைஸுக்கு இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு கரெக்ஷன் தான். இப்படி கோல்டு ஃபால் ஆக போகுது அப்படின்லாம் இல்லை. ஆல்மோஸ்ட் இப்போவே ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 68000 வரைக்கும் கீழே ஃபால் ஆகலாம். இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 69100 அண்ட் 68000ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவல்லேருந்து கண்டிப்பாக அப் சைடு வந்து பவுன்ஸ் ஆகும். ஃபைன். இந்த வீடியோ வந்து நாளையுடைய ட்ரேடுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ.